ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். அன்று சுஷா கழுத்த ஆவியாய் அடியேனும்மில் அமரச் செய்யும். தந்தேன் என்னை இயேசுவே, என்றுமே உமக்கே நான், என்றுமே உமக்கே நான். உந்தனுக்கு ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். தந்தேன் என்னை இயேசுவே, என்றுமே உமக்கே நான், என்றுமே உமக்கே நான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 32 வரை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 32 வரை. தியானத்தின் தலைப்பு: பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 30. பரிசுத்த ஆவியானவரை நம்மால் துக்கப்படுத்த முடியுமா? முடியும். ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் வெறுமனே ஒரு வல்லமையோ சக்தியோ அல்ல. திருத்துவத்தில் மூன்றாவதும் ஆழ்தத்துவம் உடையவருமாக இருக்கிறார். இயேசு தமது வேளை வந்ததை அறிந்தவராய் சீஷரை பார்த்து, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று கூறி, தாம் போன பின்பு என்றும் கூடவே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை பிதா தந்தருளுவார் என்று வாக்களிக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரே எல்லாவற்றையும் போதித்து நினைப்பூட்டி சத்திய வழியிலே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த ஆவியானவரே நமது பாவத்தை நமக்கு உணர்த்தி இரட்சகரை சுட்டி காட்டி இரட்சிப்புக்கு நேராக நடத்துபவர். இவர் நமக்கு போதித்து நடத்தும் வழிகளை தவிர்த்து நாம் விட்டு வந்த பழைய சுபாவங்களை மீண்டும் நாடினால் அது அவரை துக்கப்படுத்தும் அல்லவா? மாத்திரமல்ல, அவரை தள்ளி வைப்போமானால் பாவத்தை நமக்கு உணர்த்துவது வேறு யார்? இயேசுவோ கடினமான ஒரு விஷயத்தை கூறியுள்ளார். எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. மாத்திரமல்ல, அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படாது என்றும் கூறியுள்ளார். மன்னிக்கப்படாத ஒரு பாவம் உண்டா? எதற்காக இப்படி ஆண்டவர் சொன்னார்? அன்று பரிசேயர் இயேசுவிடம் புறப்பட்ட வல்லமையானது சாத்தானுடையது என்று குற்றம் சாட்டினார்கள். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை மறுத்து அதை சாத்தானுக்கு கொடுத்தார்கள். பரிசுத்த ஆவியானவரை மறுதலிப்பது திருப்பிக் கொள்ள முடியாத மன கடினத்துக்கு நம்மை வழிநடத்திவிடும். பின்னர் பாவத்தை உணர்த்த யாரும் இல்லாமல் போவதால் பரிசுத்த ஆவியானவரை மறுதலிக்கிறவர்கள் அதன் பின் ஒருபோதும் மன்னிப்புக்கு நேராக நடத்தப்பட மாட்டார்கள். மன்னிப்பும் தேவனுடன் ஒப்புரவாகுதலும் இல்லாவிட்டால் மனிதனின் நிலை என்னவாகும்? ஆகவே நமக்குள் வாசம் பண்ணி தேவனுக்கேற்ற வழிகளில் நம்மை வழிநடத்துகின்ற பரிசுத்த ஆவியானவரான தேவனை துக்கப்படுத்தவோ மறுதலிக்கவோ நாம் துணிகரம் கொள்ள வேண்டாம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை ஒருபோதும் துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் தேவனுக்குரியவராக இருக்கிறீர்கள் என்பதற்கு ஆவியானவரே சான்றாக உள்ளார். தேவன் பரிசுத்த ஆவியானவரை தந்துள்ளதால் அவரது நடத்துதலுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராகிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 5. ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையிலும் எனக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருக்க எனக்கு கிருபை தாரும். ஆமென்.